வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் லக் லைட் சேனல். ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி மகர ராசியினருக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? மகர ராசியினர் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்? வேலை, தொழில், குடும்பம், திருமணம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் பெயர்ச்சி செய்கின்றன. இதில் முக்கியமாக சுக்கிரன் உங்கள் 7ஆம் வீடான திருமண வாழ்க்கை மற்றும் 8ஆம் வீடான அறியாத சம்பவங்கள், ஆதாயங்கள் மேல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது சில விஷயங்களில் கவனமும் சில விஷயங்களில் அதிர்ஷ்டமும் கொடுக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் சாதகமான விஷயங்கள். கடந்த மாதங்களில் ஏற்பட்ட பதற்றம் குறையும். திருமணத்திற்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். மாதம் நடுப்பகுதிக்கு பிறகு வேலை தொடர்பான எதிர்பார்ப்பு நன்கு நிறைவேறும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு வரும். தொழில் மேம்படும். குறிப்பாக ஓரிரு வாடிக்கையாளர்கள் உங்களால் நம்பிக்கை அடைவார்கள். பழைய கடன்கள் திரும்ப கிடைக்கும். நிலம், சொத்து தொடர்பான விவகாரங்களில் சில நல்ல முடிவுகள் கிடைக்கும். குடும்பத்தாரிடமிருந்து பண உதவி கிடைக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் கவனமாக இருக்க வேண்டியவை: தொழில் அல்லது வேலை தொடர்பான விஷயங்களில் தடைகள், குழப்பங்கள் ஏற்படலாம். திட்டமிடாமை காரணமாக திட்டங்கள் தள்ளிப்போகும். அசதி, தூக்கம் குறைவு, கோபம் ஆகியவை இருக்கும். யோகா, தியானம் செய்யலாம். வயிற்றுப்போக்கு, ஜீரணக் கோளாறு போன்ற சிக்கல்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் பிறந்த நாள், விசேஷம் போன்றவற்றில் அதிக செலவு ஏற்படலாம். சொத்து விவகாரங்களில் சற்று தடுமாற்றம். மகர ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் 4, 10, 17, 23, 29 முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாள். 1, 8, 15, 27 பார்த்து செயல்பட வேண்டிய நாள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரர், துர்க்கை அம்மன். பரிகாரம்: சனிக்கிழமை புனித நீராடி நாவல் இலை மாலையுடன் சனீஸ்வரரை வழிபடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் முடிவுகள் கிடைக்கும் மாதமாகும். ஆனால் தாழ்மையாக செயல்பட்டு திடீர் செலவுகளில் கட்டுப்பாடு கொண்டு வந்தால் மாத இறுதியில் நிச்சயமாக உங்களை திருப்திப்படுத்தும் பலன்கள் காத்திருக்கின்றன. நன்றி.